மனிதர் ஓர் ஈனான் அறையில் நுழைந்தார் என்றார். அது எப்படி யார் சூழல்ல என்று சூழ்ந்திருந்த தோழர்கள் கேட்டார்கள். இரண்டு நண்பர்கள் ஒரு பாதை வழியாக நடந்து செல்லும் போது அந்த பகுதியில் இணை வைப்பாளர்கள் வணங்கும் தெய்வம் ஒன்று இருந்தது. அப்போது அந்த இரண்டு இளைஞர்களிடம் இந்த தெய்வத்திற்கு ஏதாவது காணிக்கை செலுத்திவிட்டு செல்லுங்கள் என்று கூறப்பட்டது. அப்போது ஒருவர் கொடுப்பதற்கு எங்களிடம் ஒன்றும் கிடையாது என்றார். ஒரு ஈயை ஏனும் பிடித்து காணிக்கையா செலுத்துங்கள் என்றதும் உடனே ஒருவர் ஓர் ஈயை பிடித்து அந்த தெய்வத்திற்கு காணிக்கையா கொடுத்தார். எனவே அவரை விட்டுவிட்டார்கள். மற்றவரிடம் நீயும் ஒரு ஈயை பிடித்து அந்த தெய்வத்திற்கு காணிக்கையா செலுத்து என்றதும் அல்லாஹ்வை தவிர வேறு எதற்கும் நான் காணிக்கை செலுத்த மாட்டேன் என்று அவர் கூறியதும் அங்கிருந்தோர் உடனே அவரது கழுத்தை வெட்டி கொலை செய்துவிட்டனர். சிலைக்காக ஈயை காணிக்கையா அந்த மக்களிடமிருந்து ஈயை காணிக்கையா கொடுத்து அந்த மக்களால் கொலை செய்யப்பட்டவர் சுவர்க்கத்திலே இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாமும் எமது வாழ்வில் அல்லாஹ்வுக்கு எச்சந்தரப்பத்திலும் இணை வைக்காமல் நன்றியுள்ளவர்களாக வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மனதிற்கு இனிய ஓர் கசீதாவை செவிமடுப்போம். To continue our program in Arabic Qasida Habibana. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Qala Rasulullah sallallahu alaihi wasallam laysa minna man lam yata'anna bil Qur'an. Rawahul Bukhari. Habibana Habibana alfi sallallahu kamaril kamali. Habibana man sakanu taiba masakan taiba linari dural mali. Alfi sallallahu Habibana alfi sallallahu
அடுத்து சகோதரிகளின் இனிமையான இஸ்லாமிய பாடலை செய்மடுப்போம். Next a song by our three little girls. Allah, Ya Allah, Ya Rahman, Ya Rahim. பிஞ்சு கைகளை ஏந்துகிறேன் யா அல்லாஹ், என் நெஞ்சுருகிட வேண்டுகிறேன் யா அல்லாஹ். பிஞ்சு கைகளை ஏந்துகிறேன் யா அல்லாஹ், என் நெஞ்சுருகிட வேண்டுகிறேன் யா அல்லாஹ். ஏழு வானமும் கருநீல பூமியும் சுவாச காற்றையும் தந்த ரப்பில் ஆலமீன். பிஞ்சு கைகளை ஏந்துகிறேன் யா அல்லாஹ், என் நெஞ்சுருகிட வேண்டுகிறேன் யா அல்லாஹ். காணாமல் கல்புக்குள் இருக்கின்றவன், கலிமாவாய் நாவுக்குள் இனிக்கின்றவன், யார் யார்க்கு எதுவென்று விதிக்கின்றவன், எல்லோர்க்கும் அருள் தந்து காக்கின்றவன். மறைவழி என்னை நடத்திடுவாய், இம்மையும் மறுமையும் காத்திடுவாய். இளம் பிஞ்சு கைகளை ஏந்துகிறேன் யா அல்லாஹ், என் நெஞ்சோருகிட வேண்டுகிறேன் யா அல்லாஹ். நான் செய்த பிழையாவும் பொறுப்பாயல்லாஹ், என் தொழுகைக்கு செவி சாய்த்து அருள்வாயல்லாஹ். மூமீன்கள் ஒன்றாக முன்னேறவே ஆமீன்கள் எல்லாமே கபூலாக்குவாய். வேதங்கள் வாதங்கள் கடந்தவனே, என் நேசத்தின் பாசத்தின் மகிழ்பவனே, இளம் பிஞ்சு கைகளை ஏந்துகிறேன் யா அல்லாஹ், என் நெஞ்சோருகிட வேண்டுகிறேன் யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம். அடுத்து சமூக சித்திரம் ஊடுருவல் இடம்பெறும். Next to Endoyo a social drama. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆதினனா. சலாம், வாங்க 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 வாங்க. கடன்தான் என்தியன்ஸ் பேர் நானே இப்படி பேசியா? சும்மா ஒரு பேஜிக்கு சொன்னேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்தியன் பானல ஊடிட்டாமா? சோனானு ஷோரமெடி அது சரிதான் போல. இப்போ அதைய சோனானு பானம் என்று மாற்றினா தான் சரி வரும். நான் சொல்ல வந்தது சோத்தை பற்றி பானை பற்றியும் இல்லை, எங்கட சமூகம் போகிற ஓக்க பற்றி தான். என்தியான் எங்கட சமூகம் போகிற ஓக்கா? ஹைவே ரோட்டில் தான் போகிறேன். வேற என்தியான் நீங்கள் சும்மிறீங்க, உங்களுக்கு எல்லாமே விளையாடுதான். எங்கட மாதிரி சுமையாக படிக்கிற கொண்டாட ஸ்கூலில் மீட்டிங். நானும் நேற்று போனேன்டால் பிரின்சிபல் சொன்ன அதே கேட்டு எனக்கண்டால் உலகமே வெறுத்து போச்சு.
எந்தியன் உனண்டாவி ஸ்கூட்டிட்டாமா அதுதானே நான் சொன்னேன் உங்களுக்கு எங்கட லோக்கல் ஸ்கூல் போதாவனே இப்ப எந்தியன் நடந்த விரலுக்கு தக்கன பீங்கோணும் என்று சும்மாவா சொன்னாங்க. ஐயோ உங்களோட ஒரு மனுஷனுக்கு பேசலுமா? நான் சொல்லி முடிக்க முன்னுக்கே முந்திரி கொட்ட மாதிரி முந்த வேணாம். சரி சரி இதுக்கு பிறகு நான் வாய துறக்கு எல்ல நீங்க சும்மா மெகா தொடர் மாதிரி நீட்டாம விஷயத்துக்கு வாங்கோ. இப்ப எங்களோட பிள்ளையில ஒரு ஐயான புதிய பிசாசு நடத்தினாரா தெரியுமோ? தெரியும் நீங்க தானே இப்ப வேஷ வேணாம் சொன்னு செல்வம் பிசாசியானது இப்ப உள்ள உறக்க முன்னுக்கே அவங்களுக்கு அது ஒரு அத்தியாவசிய தேவையான பொருளாயிட்டான். அதால் நடக்கிய அனாச்சாரங்கள் விபச்சாரங்களை பற்றி நல்ல ஒரு பயம் நடந்த அதுதானே நான் நோம்புல தராவியாத்தல போன நேரம் ஏதோ ஒரு பாட்டு சத்தம் உண்டு. பின்ன திரும்பி பார்த்தண்டால் எங்கட அபுசாலிகா கடை பொக்கட்டுக்குள்ள இருந்து அந்த செல்போன் குருவி தான் பாடிச்சு. எப்படி என்று வாருங்க. இன்னும் அந்த பிரின்சிபல் சொல்லிய இதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை. எங்கட பெற்றோர்கள் தங்கட பிள்ளைகளுக்கு தேவையானது தேவையில்லாதது எந்த வயதில் அதெல்லாம் செய்து கொடுக்கணும் என்று சிந்தித்து செயல்பட்டால் பிரச்சனையே இல்லை. இப்போ நம்மட உமாமார பிள்ளைகளுக்கு சும்மாவும் இல்லை கேமராவும் இல்லையா வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க. எங்கட மனுஷியோ புள்ள டீச்சர் போனாலும் வாரனே தெரியாதண்டு வாங்கி கொடுக்க சொல்லி சரியான அரைச்சல் நல்ல ஆளை நான் வாங்கி கொடுக்கல. அதுதானே முந்தியெல்லாம் பேசத்தான் டெலிஃபோன் இருந்த இப்பதானே இதெல்லாம் தாண்டி மோசமான விஷயங்களை பதிவு செய்யத்துக்கும் இசை கேட்கத்துக்கும் செல்போன்கள் வந்துச்சு. அது எங்கட்ட முஸ்லிம் சமுதாயத்தை மண்ணாக்கத்தான் யூதர்கள் விரிச்ச பெரிய சதிவலை. அதுக்கு நாங்கள் தான் சரியாயிட்டோம். சல்லியை கொடுத்து சனியனை பெனியனுக்குள்ள ஓடாம எங்கட வீடுகளை தான் பாதுகாக்கணும். இப்ப இன்னும் ஒரு விஷயம் வந்துச்சு. நீ அயந்தியம் பேசன் இப்ப ஒத்தி பத்தி பாதுகாக்கிய எங்கட புள்ள கல்யாண மார்க்கெட்ல விலை பேசி மாட்டுக்கு போடி அடையாளத்தை போட்டுட்டு கையில உடுக்கி எந்தியன் இந்த செல்போனை தானே. அதால் நடக்கிய அனாச்சாரங்கள் விபச்சாரங்களை கொஞ்சம் நஞ்சமோ உண்மைதான். எங்களோட அடுத்த வீட்லிச்சிய உமருக்கு லண்டன் மாப்பிள்ளையா பேசி வச்சு 2 வருஷம் ஃபோனில் தான் குடும்பம் நடத்தினேன். பிறகு பார்த்தா அந்த பொடியன் லண்டன் வெள்ளக்காரியா கல்யாணம் முடிச்சா. அந்த புள்ளதான் பாவம் ஊரெல்லாம் சொல்லி கல்யாணம் நடக்காட்டி சும்மாவா பிறகுதான் கல்யாணம் உண்டு சரி வந்தாலும் ஏற்படுகின்ற மனவேதனையை கொஞ்சம் நஞ்சமோ இதுக்கெல்லாம் பெற்றோர்கள் தான் பதில் சொல்லணும். இஸ்லாம் சொல்ற வழியை கடைபிடிச்சால் எந்த சிரமமும் இல்லை. ஆனாலும் போனால நலவும் இருச்சியனி. ஓ இல்லாம நான் அன்றைக்கு வசனத்தில் வந்த செல்போனை கொஞ்சம் இஸ்லாமாக்கலாம் என்ற கட்டுரையை வாசித்தேன். அதில் நிறைய விஷயம் போட்டிருந்தேன். முதலாவது வெள்ளக்காரண்ட ஹெலோவை விட்டு போட்டுட்டு இஸ்லாத்தின் இனிய சலாத்துடன் தொடங்கியது. ரெண்டாவது நல்ல அசீதாக்களை பாய்ப்பது. மூணாவது நல்ல மார்க்க விஷயங்களை எத்தி வைத்தல். நாலாவது நோய் விசாரிப்புக்கண்ட எவ்வளவோ நல்ல விஷயம் போட்டிருந்த. அதுதானே இனிமேலாவது எங்கட வயல்ல பெரியவங்க புத்தியையோ பெரிசா யோசித்து முன்னுக்கு வார முஸ்லிம்களுக்கு எதிரான பெரிய சவால்களை முறியடிக்கணும். அதுக்கெல்லாம் படைச்ச ரப்பிடம் தான் கையேந்தோடும். சரி சரி வாங்க சொல்லிடுற நேரம் சரியை கொண்டு வர வாங்கோ ஜமாத்தோடு எழுப்போம். ஓ நானும் வாரேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி